புத்தகம் என்பது மதம், இனம், மொழியை கடந்த ஒரு அழகான ஊற்று எனவும், நமக்கு புத்தகம் என்பது ஒரு கருவியாக பயன்படும் எனவும் புத்தக திருவிழாவில் பங்கேற்ற காஞ்சிபுரம் சஞ்சீவி ராஜா சுவாமி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக திருவிழாவில் மணிமேகலை பிரசுரத்தின் சார்பில் 47 நூல்களை வெளியிட்டும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதியரசர் நக்கீரன் மற்றும் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சந்தன பாரதி மற்றும் சிங்கம்புலி மற்றும் நூல்களை இயக்கிய எழுத்தாளர்கள், பொதுமக்கள் போன்றோர் பலர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மணிமேகலா பிரசுரத்தின் சார்பில் சஞ்சீவி ராஜா சுவாமிக்கு எழுத்து வேந்தர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காஞ்சிபுரம் சஞ்சீவி ராஜா சுவாமி, மணிமேகலை பிரசுரம் சார்பில் 47 நூல்கள் வெளியிடப்பட்டதாகவும், அந்த நூல்களை எழுதிய கவிஞர்களோடு தானும் ஒருவனாக கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் எழுத்து வேந்தர் என்ற பட்டமும் தனக்கு வழங்கியதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய காஞ்சிபுரம் சஞ்சீவி ராஜா சுவாமி, புத்தகம் என்பது மதம், இனம், மொழியை கடந்த ஒரு அழகான ஊற்று எனவும், நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதிலும் தடுமாற்றங்கள் ஏற்படும் போதும் புத்தகம் என்பது நமக்கு ஒரு கருவியாக பயன்படும் எனவும் தெரிவித்தார். இந்த 47வது ஆண்டு புத்தக கண்காட்சியிலே பிரபல மணிமேகலை பிரசுரத்தில் 47 புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றன. அந்த விழாவிலே அடியேனுடைய புத்தகம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மிக மகிழக்கூடிய ஒரு விஷயமாக அடியேனுக்கு நீதியரசனுடைய திரு மதிப்பிற்குரிய மாண்புமிகு நக்கீரன் நீதியரசருடைய திருக்கரங்களால் எழுத்து வேந்தர் என்ற பட்டத்தினை சகோதரர்கள் லேனா தமிழ்வாணனும் ரவி தமிழ்வாணனும் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். அது மட்டும் அல்லாமல் புத்தகங்கள் என்பது ஒரு அறிவினுடைய திறவுகோல், நம் அறிவினுடைய அளவுகோல். இது இரண்டும் நிச்சயம். உண்மையாக புத்தகங்களை படித்து மனதிலே பதிய வைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புது அறிவு பிறந்து எந்த தடுமாற்றங்கள் வரும்பொழுதும் தடுமாறாமல் பாதுகாத்து நம்மை மேல் நோக்கி அழைத்து செல்வதற்கு இந்த புத்தகம் வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியம் என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு, ஏனென்றால் பல பேருடைய அனுபவம், அந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு புத்தகங்களாக அளவிடப்பட்டு வெளியில் வந்து நாம் அதை கற்று வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புத்தான். மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கிறது இந்த புத்தக கண்காட்சி. ஏனென்றால் அவ்வளவு வாசகர்கள், இந்த புத்தக பிரியர்கள் இருக்கிறார்கள் என்பது பெரிய மனமகிழ்ச்சி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் இதுபோல் புத்தகத்தை படித்து நீங்களும் நல்லறிவு பெற்று தங்களுடைய அளவுகோலை தெரிந்து அனைத்திலும் வெற்றி பெற வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.